வெல்கம் டு நெல்லை ரெசிபி கிச்சன். இன்றைக்கி நம்ம நெல்லை ரெசிபி கிச்சனில் டர்க்கி பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி மாதிரியே தான் இருக்கும் இந்த வான்கோழி பிரியாணியும். நம்ம நார்மலாக பண்ணுற பிரியாணி மெத்தட்லேயே கொஞ்சம் ஹைதராபாடி ஸ்டைலும் மிக்ஸ் பண்ணி இந்த பிரியாணி பண்ணியிருக்கோம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. டர்க்கியை பொறுத்த வரைக்கும் நெய்யோ வனஸ்பதியோ ஆட் பண்ண வேண்டாம். எண்ணெயுமே கொஞ்சம் கம்மியாக ஊற்றினா போதும். ஏன்னா சமைச்சதுக்கப்புறம் டர்க்கியிலேருந்து நிறைய எண்ணெய் வர மாதிரி இருக்கும். ஸோ பார்த்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டுக்கோங்க. டர்க்கியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரா ஸ்மெல் இருக்கும். ஸோ அதனால் உங்ககிட்ட என்னென்ன ஸ்பைசஸ் இருக்கோ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்றதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 500 கிராம் அளவு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு 500 கிராம் வெங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தில் உள்ள ஈரப்பதம்லாம் போய் எண்ணெய் தனியாக தெரியணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நாம் இப்போது ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கலர் நல்லா வேணும்னா காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிளகாய் பொடி எண்ணெயில் கலந்து பிரியாணிக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். இப்போ இதில் 1 கையளவு கொத்தமல்லியும் 1 கையளவு புதினாவும் நல்ல பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி டர்க்கியை ஸ்லோ குக் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா டர்க்கியை ஒரு 4-5 விசில் குக்கரில் வச்சும் எடுத்துக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. டர்க்கியை தனியாக வேக வைக்கிறீங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பேஸ்ட்டும் 1 ஸ்பூன் அளவு பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. மட்டன் மாதிரியே டர்க்கியும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறனால ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறோம் டைஜஷனுக்காக. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சாதம் தனியாக வடித்து இதில் ஆட் பண்ண போகிறோம். அதனால சாதத்துக்கு தேவையான உப்பை தனியாக உல வைக்கும்போது ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதோட ஒரு 400 கிராம் அளவு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காரத்துக்காக 4லேருந்து 5 பச்சை மிளகாவை முழுசாக அப்படியே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 250 ml போல் தயிர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற டர்க்கி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இதையும் சேர்த்துட்டு ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம டர்க்கி ஆட் பண்ணலாம். நான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ அளவு டர்க்கியை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டே டர்க்கியை உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிவிட்டு நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கறியை நல்லா மசாலாவோட கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம தண்ணியே ஆட் பண்ணலை. வேக வேக அதுவே தண்ணி விட ஆரம்பிக்கும். அப்பப்போ கலந்து விட்டு திருப்பி மூடி வச்சு அப்படியே ஸ்லோ குக் பண்ணி வேக வச்சுக்கோங்க. உங்களுக்கு டைம் இல்லைன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி குக்கரில் ஒரு 4 விசில் வச்சு கூட எடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் அப்படியே நம்ம இங்கே மசாலாவோட ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதை மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். பேரலாக ரைஸ் வேக வைக்கிறதுக்காக இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சிடலாம். தண்ணி நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக பட்டை, ஒரு 2 கிராம்பு, ஏலக்காய், புதினா, கொத்தமல்லி, கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு உலையை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டே பாஸ்மதி ரைஸை நல்லா களைஞ்சிட்டு ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கோங்க. இப்போது இந்த உலை கொதிக்கிறதுல கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். நல்லா கொதித்து வரும்போது ஒரு 2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் சாதத்தில் உப்பு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஆல்ரெடி டர்க்கிலே நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கனால ரெண்டும் சேர்ந்து கரெக்டாக இருக்கும். உலை நல்லா கொதித்ததும் ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இது ஒரு 20-30% வெந்தால் போதும். இப்போ நம்ம டர்க்கியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கறி கொஞ்சம் கொஞ்சமாக வெந்துட்டுருக்கு. இன்னும் நம்ம தம் போடும்போது நல்லா சாஃப்டாகவே வெந்துடும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஃப்ரைட் ஆனியன் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட ரெடிமேடாக இல்லைன்னா வெங்காயத்தை கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு வறுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம பார்ஷியலாக வேக வச்ச ரைஸையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அப்புறமா நம்ம லேயர் பிரியாணி பண்ணுற மாதிரி கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, ஒரு 1/4 ஸ்பூன் போல் கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன்ஸ், இந்த மாதிரி லேயராக நீங்கள் ரைஸை ஃபில் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு மீதம் இருக்க ரைஸையும் இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக குங்குமப்பூவை பால் இல்லை தயிரில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதையும் இந்த ரைஸ் மேலே அப்படியே ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு கலர் நல்லா கொடுக்கும். இதோட ஒரு 1/4 டம்ளர் தண்ணி, நம்ம உலை கொதிக்க வச்ச தண்ணியவே இதில் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு தம்மில் வேக வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 15 மினிட்ஸ் போல் தம் போட்டிருக்கேன். இப்போ 15 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் நல்லா தம் ஆயிருக்கு, கலரும் சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஒன்றா கலந்து விட்டுட்டு அப்படியே சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான், நம்ம டர்க்கி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டும் சூப்பராக வந்திருக்குது. ரைஸ் நல்ல டெக்ஸ்சரில் வந்திருக்கு. அதே போல் டர்க்கியும் நல்லா வெந்திருக்கு. எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெல்லை ரெசிபி கிச்சன். தேங்க்யூ.